ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேர்களுக்கு வணக்கம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் கேம் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் குஜராத் வந்து ரொம்ப ஒரு கன்வின்சிங்கான விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் கிருபாகரனோட. வணக்கம் கிருபாகரன். வணக்கம் ப்ரோ. ஸோ இந்த கேமில் இந்த ரிசல்ட் எதிர்பார்த்தீங்களா? ஐ மீன் லைக் கன்சிடரிங் உண்மையாக சொல்ல போனோம்னா அங்கே ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்து அப்புறம் எல்லாமே வின் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு எல்லா மேட்சுமே லைனாக தோத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கோயிங் இன் டு த கேம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்தது? நான் ஒன் சைடடா இருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா கன்சிடரிங் எஸ்ஆர்ஹெச் உடைய ஃபார்ம் அண்ட் ஜிடி உடைய ஃபார்ம். ம். ஸோ நான் ஒரு ஒன் சைட் கேமா தான் போகும், ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ரிசல்ட்ல எதுவும் மாற்றம் இல்லை, ஜிடி கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டாங்க. ம். ஓகே, ரைட், குட். அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து தொடர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேட்சே சூப்பரா ஆடினாங்க. 286 ரன் போர்டில் வச்சிருந்தாங்க. பட் இப்போ 150 அடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன பெரிய பிரச்சனையா நீங்க பாக்குறீங்க? குறிப்பா நான் ரொம்ப முக்கியமா கேட்கணும்னு நினைக்கிறது எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அண்ட் டிராவிஸ் ஹெட் 3 பேருமே ரொம்ப அன்ரிலையபிளா இருக்காங்களோ இப்போதைக்கு. கண்டிப்பா. ஏன்னா நாம இதுக்கு முன்னாடியும் நம்ம ரெண்டு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் உடைய மேட்ச் அப்ப நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ம். நான் சொன்னதே தான். டாப் ஆர்டர் இந்த டாப் த்ரீ கிளிக் ஆகல அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் உடைய பேட்டிங் ஆர்டர் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருது. ம். இன்னைக்கு வந்து நீங்க பெரிய ஸ்கோர் வரல, அதுவும் ஹைதராபாத் பிட்ச்ல அப்படிங்கும்போது இன்னைக்கு பிச்சை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ம். ஆக்சுவலா இன்னைக்கு விளையாண்டது பிளாக் சாயில் பிட்ச், ஒரு ஸ்லோவர் விக்கெட் தான். ம். நம்ம யூஸ்வலா போன வருஷம் பார்த்தது அண்ட் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கேம்ல பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பிளாட் ட்ராக், ம். பேட்டிங் ட்ராக். பால் நல்லா பேட்டுக்கு வரும், ஈஸியா ரன்ஸ் அடிக்கிற மாதிரியான ட்ராக்ஸ். ம். பட் அதுக்கப்புறம் ஒரு எல்எஸ்சி கூடயும் ஒரு ஒரு ஹோம் கேம் ஆடினாங்க, அப்பவும் அந்த மாதிரியான ஒரு பிச்சு தான் இருந்துச்சு. பட் இந்த ஒரு த்ரீ லாஸ் அப்படிங்கிறது அவங்கள வந்து ஹோம் மென்யூ வந்து கொஞ்சம் ஸ்லோவரா, யூஸ்வலா நம்ம ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு ஹைதராபாத் விக்கெட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. சோ ம். அந்த விக்கெட்டுக்கு தகுந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அபிஷேக் அண்ட் இஷான் மூணு லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ம். மூணு பேருமே அதிரடி ஆடக்கூடிய பேட்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது ஐடியலே கிடையாது. ஸோ ம். ஒரு டிசிஷனே தப்பு. பிச் மேக்கிங் ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அது வந்து அவங்க அவங்க அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கணும். பட் இந்த மூணு லாஸ் அப்படிங்கிறது ஸ்லோவர் பிச்சா போட வச்சிருக்கு. பட் அதுவுமே வந்து அவங்களுக்கு செட் ஆகல அந்த டாப் த்ரீ பேட்டர்ஸுக்கு. ஸோ ம். இன்னைக்கும் வந்து அதுல ஒரு மிஸ்டேக். ஸோ அவங்களும் கிளிக் ஆகாது அப்படிங்கும்போது என்டையர் ஆர்டர் அப்படியே கொலாப்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு 180 190 அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ம். பவுலிங்ல ஏதோ ஒரு பண்ணிருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த டாப் த்ரீ கிளிக் ஆகல அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் கிளிக் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகே, குட். அண்ட் நிதிஷ் ரெட்டி இருக்கிறாரு. அவர் வந்து யூஸ்வலா என்னன்னா டூ டவுன் வராரு. பட் மேபி லைக் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு கிளாஸ் கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணா பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது அந்த எஸ்ஆர்எச் ஃபேன்டாக் சொல்லும் போது அவர் வந்து அந்த ஒரு ஒப்பீனியன் சொன்னார். உங்களோட கருத்து அதுல என்னவா இருக்குது? கண்டிப்பா. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் இயர் அந்த 6 5 6 அந்த பொசிஷன்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. கிளாஸனை ஃபோருக்கு ப்ரொமோட் பண்றதை விட இப்போ இருக்க 11 வச்சு பார்க்கும்போது கமிந்து மெண்டிஸை நம்பர் 4ல ஆட வைக்கலாம். ம். அவரை வந்து 6 and 7 அந்த பினிஷிங் ரோலுக்கு புஷ் பண்றாங்க. பட் ம். கமிந்து மெண்டிஸ் அந்த மிடில் வந்தாரு அப்படின்னா ஈவன் அந்த டாப் ஆர்டர் டாப் த்ரீ கொலாப்ஸ் ஆனாலும் ம். கமிந்து மெண்டிஸ்னால கொஞ்சம் ஸ்லோவரா ஆக்சிலேட், சாரி, கொஞ்சம் கிளச் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர். ஸோ ம். அவரை வந்து அந்த நம்பர் 4 அண்ட் கிளாசன் அட் நம்பர் 5 அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அட் நம்பர் 6 இந்த ஆர்டர்ல போனாங்க அப்படின்னா சூப்பர்வா இருக்கும். பட் நான் ரெண்டு மேட்ச் அந்த கமிந்து மெண்டிஸ் ஆடின ரெண்டு மேட்சுமே பாக்குறேன், அவர் அந்த டாப்ல 4ல வந்து புஷ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஸோ ம். அவர் வந்து அந்த பினிஷிங் ரோலுக்கு வந்து அவ்வளோ சூட்டபிள் கிடையாது. ம். நம்பர் 4ல ஆட வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 20 பால்ஸ் பேஸ் பண்ணக்கு அப்புறம் அந்த பினிஷிங் ரோல் அப்படியே அந்த 15th ஓவருக்கு அப்புறம் எடுத்துட்டு போவாரு கேம. ஸோ ம். அதையும் அவங்க சரியா பயன்படுத்தல. கமிந்து மெண்டிஸ கொண்டு வந்தாங்க, பட் அவரை சரியா பயன்படுத்தல. ஓகே, ரைட், குட். அண்ட் நிதிஷ் ரெட்டியோட இன்னைக்கு இன்னிங்ஸ் வந்து ரொம்ப தேவையான இன்னிங்ஸா பாக்குறீங்களா? ஏன்னா ரொம்ப ஸ்லோவான ஒரு இன்னிங்ஸா தான் இருக்குது. மேபி லைக் அந்த இன்னிங்ஸ் அந்த பொசிஷனுக்கு தேவையான ஒரு இன்னிங்ஸா தானே இருந்தது இல்லையா? கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி தான். கமிந்து மெண்டிஸ் அந்த பொசிஷன்ல ஆட வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் கிடைச்சிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்டார்ட் பண்ணாரு. பட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த டெத் ஓவர்ஸ் பக்கம் போகும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆக்சிடென்ட் பண்ணி ஆடி இருக்கணும். So, அது பண்ணல. பட் அந்த டைம்ல வந்து அவர் ஆடின இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் தான். அந்த இடத்துல அவர் இன்னும் விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. அந்த 150 ஆட் ரன்ஸ் கூட எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்திருக்காது. ஸோ இந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ்க்கு அப்புறம் அவர் ஆடின அந்த இன்னிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லா ஒரு 20 30 ரன்ஸ் ஆட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, கூல். அண்ட் இதுல ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் ஒருத்தருக்கு யாருன்னா முகமது சிராஜ். டீம்லயே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம்
பேக் டு பேக் பேங்கர் பெர்ஃபார்மன்ஸ். கடைசி 3 மேட்சா குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்து வராரு அப்படின்னே சொல்லிடலாம். மறுபடியும் ஒரு ஒரு 4 எடுத்திருக்காரு அன்னைக்கு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? And இந்த சிராஜோட இந்த கம்பேக் எப்படி பாக்குறீங்க? ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா சிராஜுக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீம்ல இல்லைன்னு சொன்னப்போ ம். கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ம். பட் அதுக்கு முன்னாடி அவருக்கு பெருசா விக்கெட்ஸ் வரல. எக்கனாமிக்கலா சிராஜ் வந்து எப்பவும் ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா போல் பண்ணுவாரு. பட் ம். விக்கெட்ஸ் காலம் வந்து அவரு புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு விக்கெட் 2 விக்கெட் ஆச்சு குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து தந்துருவாரு. ம். நியூ பால்ல கூட நியூ பால்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஓல்ட் பால்ல ஓரளவுக்கு போல் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ம். பட் இது வந்து ஒரு இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு செம கம்பேக். ஆக்சுவலா ஆர்சிபியும் அவரை ரீட்டைன் பண்ணல. ம். அந்த கண்டிஷன்ஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஜிடில வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ரபாடாவோட சேர்ந்து போடும்போது நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரபாடா இல்லாதப்போ அந்த டீம் வந்து ஒரு பிரைமரி பவுலரா பவுல் பண்றது அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் கம்பேக் தான். ம். அண்ட் இன்னைக்கு வந்து ஹைதராபாத் அவருடைய ஹோம் மென்யூ அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஸோ அதுக்கு அவரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் இன்னும் 2 பவுலர்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று சாய் கிஷோர், பயங்கர கன்சிஸ்டண்டான ஒரு விக்கெட் டேக்கராக இருந்து வராரு. நோ மேட்டர் வாட், எப்படியோ ஒரு உங்களுக்கு ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துரு. 4 மேட்ச் ஆடிக்காரு, 4 மேட்ச்லையுமே விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமியுமே பயங்கர எக்கனாமிக்கலாக போடுறாரு சாய் கிஷோரோட இந்த ரைஸ். ஏன்னா போன சீசன் அவருக்கு வந்து சான்ஸே கிடைக்கல, டீமில் பெருசாக நிறைய மேட்ச் ஆடறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஃபுல்லாகவே வெளியே பெஞ்ச்லேயே தான் இருந்தார். அவருக்குமே இந்த ஒரு சீசன் ஒரு கம்பேக்காக பார்க்கலாமா நம்ம? கண்டிப்பா நான் போன சீசன் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவரை. ஏன்னா அப்பவே வந்து ஒரு தமிழ்நாடு சர்க்கிள்லயும் சரி ஒரு பெரிய பிளேயர். ஆக்சுவல் தமிழ்நாடு டீமுடைய கேப்டன் அவரு. ஸோ அவருக்கு இன்னும் ஐபிஎல்ல எல்லா மேட்சும் விளையாடுற மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைக்கலையா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. பட் இந்த டைம் குஜராத் டீமை பார்க்கும்போது நான் வாஷிங்டன் சுந்தர ஆட வச்சுட்டு சாய் கிஷோரை ஆட வைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே சான்ஸ் கொடுத்துட்டு வந்தது அண்ட் கன்சிஸ்டன்டா அவர் பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ம். அவர் மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி தான் அவரும் ஆக்சுவலா. இன்னும் நிறைய பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சது என்ன அப்படின்னா ஆஹ் நிறைய ஆக்சுவலா நல்லா யோசிச்சு நல்லா திங்க் பண்ணி போல் பண்ணுவாரு. அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ் போல் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தேன். ஸோ குஜராத் வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் சாயில் பிட்ச்ல விளாண்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஹைதராபாத் மாதிரியான ஒரு விக்கெட், இதுவும் பிளாக் சாயில் தான் பட் ஹைதராபாத்துங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ ம். இந்த மாதிரியான ஒரு விக்கெட்ல விளாண்டாரு. அண்ட் பெங்களூர்ல போய் விளாண்டாங்க ஒரு பேட்டிங் ட்ராக்ல. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து கன்சிஸ்டன்டா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ அந்த அந்த இடத்துல ஸ்பின் ஆகுதோ இல்லையோ அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலிங்கான பேட்டிங்கான கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் எக்கனாமிக்கலா வச்சு போல் பண்ணிடுறாரு. ஸோ அதான் சாய் கிஷோருடைய பவுலிங் அப்படிங்கிறது மிடில் ஓவர்ஸ்ல ஜிடிக்கு இப்போ ஒரு இடத்துல ரஷீத் கானுக்கு வந்து இந்த சீசன் வந்து அவ்வளோ சூப்பர்வா இல்ல. ஸோ ம். அந்த இடத்துல இவர் வந்து அந்த மிடில் ஓவர்ஸை கண்ட்ரோல் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு கீ பவுலரா இருந்துட்டு இருந்துட்டு வர்றாரு குஜராத் டைட்டன்ஸுக்கு. கடைசியா நான் பேச போற பவுலர் ஏன்னா பிரசித் கிருஷ்ணா. கடைசி 2 மேட்ச் எனக்கு ஆனா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஒரு ஒரு கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாருன்னு தோணுது எனக்கு. அவருக்கு எதுவும் பொட்டன்ஷியல் நீங்க பாக்குறீங்க அவர்கிட்ட, பிரசித் கிருஷ்ணாவோட பவுலிங்ல? ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் எதிரான மேட்ச்னு நினைக்கிறேன். ம். அந்த மேட்ச்ல வந்து ஆக்சுவலா மும்பை வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் நல்லா மேக் அவுட் பண்ணிட்டாங்க 200 சேஸ்ல. ம். பட் அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா தான் அந்த டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணி அந்த ஸ்லோ ஓவன்ஸ் ம். அதெல்லாம் நல்லா அக்யூரேட்டா போல் பண்ணாரு. அதுக்கப்புறம் மும்பைட்ட வந்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ் இருந்தும் அவங்களால டார்கெட் பக்கம் வராம போனதுக்கான மெயின் ரீசன் பிரசித் கிருஷ்ணா. சோ ம். அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்சிபில இருக்கும்போது அந்த பேஸ் 140 அந்த மாதிரியான பேஸ் நம்ம போட்டு பார்த்திருக்கோம். ஸோ ம். இப்போ வந்து இந்த 145 அந்த அந்த பேஸ்லயும் போடுறாரு. சம்டைம்ஸ் பால வந்து நல்லா ஸ்லோவர் ஒன் வேரியேஷன்ஸும் காட்டுறாரு. ம். ஸோ அதுதான் அந்த ஒரு இடத்துல இந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்றாரு குஜராத் டைட்டன்ஸுக்கு. ஸோ ம். மற்ற பவுலர்ஸ் இருந்தும் கூட கீழ வந்து அவரை நம்பி அந்த இஷாந்த் சர்மா மாதிரியான பவுலர்ஸ் இருந்தும் கூட டெத் ஓவர்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது வந்து ஆஹ் yes, இப்போ ஜிடியோடைய அந்த பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு. ம். சிராஜ் பவர் பிளேல அதே மாதிரி சிராஜ் அண்ட் நிஷாந்த் பவர் பிளேல ம். டெத் ஓவர்ஸ்ல பிரஷித் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. ஸோ நான் எப்படி இங்க இருந்து ம். இந்த ஸ்டேஜ்ல இருந்து ம். பிரசித் கிருஷ்ணா இந்தியன் டீமுக்கு திரும்பவும் போய் விளையாடுறதுக்கான சான்ஸாவும் நான் பாக்குறேன். ம். ஓகே ரைட் கூல். அண்ட் குஜராத்தோட கடைசியா என்னன்னா குஜராத்தோட பேட்டிங்கை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சாய் சுதர்ஷன் அண்ட் பட்லர் 2 பேரும் பேக் டு பேக் அவுட் ஆயிட்டாங்க.
சுப்மன் கில் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பிரில்லியண்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுக்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க அந்த ரெண்டு பேரும்? அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இன்னட் ஃபோர் அந்த ஒரு டெசிஷனை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஆக்சுவலா மத்தவங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கும். பட் நான் வந்து ஜிடியோடைய ஒரு ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு ப்ராபபிள் 11 எல்லாரும் கேட்டா நான் எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ம் வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 4 நான் வந்து பார்த்தேன். பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அட் 6 அட் 7, இல்ல இம்பாக்ட் பிளேயர் வர முடியாது, பட் அந்த இம்பாக்ட் வந்தாருன்னா 8 முடியும் இருக்கும் பேட்டிங் லைனப். ஸோ அந்த ஒரு பொசிஷன்ல வச்சிருந்தாங்க எல்லாருமே. ம் பட் நான் வந்து சொன்ன நம்பர் 4ல ஆடினா நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுவாரு, ஏன்னா அந்த ஒரு பொட்டன்ஷியல் பேட்டிங்லயும் இருக்கு அப்படின்னு. ம் இந்தியா டீமுக்காக நிறைய டெஸ்ட் மேட்சஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த ஒரு 8-9 பொசிஷன்ல வந்தாலும் ஒரு 50 சாலிடா ஒரு 50s 90s அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர். ம் டிஎன்பிஎல்ல ஒரு ஓபன் கூட பண்ணியிருக்காரு, செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ ம் நான் வந்து வாஷிங்டன் சுந்தர் அஸ் அ ஜென்யூன் ஆல்ரவுண்டரா நான் பாக்குறேன். ஸோ ம் அதுவும் அந்த டாப் 4ல ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரா நான் பாக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து அவர் அந்த பொசிஷன் ஆட வச்சது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு இடம். ஸோ ம் அவங்க ஆடவும் செஞ்சிருக்காரு, அது பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்காரு. 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ம் ஸ்ட்ரைக் ரேட்டும் சூப்பரா வச்சிருக்காரு. ஸோ ஜிடி வந்து இதையவே கண்டினியூ பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஜிடில வந்து அந்த நம்பர் 4ல இருந்து நம்பர் 8 முடி ஃபுல்லா ஆல்ரவுண்டர்ஸ் தான். Yeah. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிளேயர் நம்பர் 4ல ஆடுறோம் அப்படிங்கும்போது பேலன்ஸ் சூப்பரா இருக்கு ஜிடிக்கு. ஸோ ம் நான் வந்து இதையவே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.